ஹாய் ஹாப்பி மார்னிங் டு ஆல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது ஆல் டு ஆல் சேனல். பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து ஒன்று குருமான்னு சொல்லுவாங்க, ஸ்டியூன்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னாக்கா சப்பாத்தி, இடியாப்பம், நான், சாதம் பின்ன எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னுட்டுன்னு பார்க்கலாம். இதுக்கு எல்லா காய்களும் போடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காவை தவிர மற்ற எல்லா காயும் போடலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பின்ன வந்து பீன்ஸு, காலிஃப்ளவர் கொஞ்சம் கட் பண்ணி நான் கொஞ்சம் அதை மஞ்சளும் உப்பும் போட்டு சும்மா ஒரு ஆவி போட்டு வச்சுருக்கேன். கேப்சிகம் வச்சுருக்கேன், கொடை மிளகா, இது வந்து சுரக்காய் வச்சுருக்கேன், நூக்கல் வச்சுருக்கேன். இதில் இன்னும் உங்களுக்கு என்ன காய், இங்கிலீஷ் காய்ங்க போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். வாங்க இதில் எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை தேங்காய், கொஞ்சம் பொரிக்கடலை. இது ஏன் போடுறதுன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு. கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் சோம்பு, பின்ன வந்து 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கு, இது கஸ்தூரி மேத்தி, பின்ன தக்காளி. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சம் கசகசா ஒரு 5 மினிட்ஸ் ஊற போட்டு அரைச்சோன்னாக்கா நல்லாயிருக்கும். ஒரு 2 முந்திரி பருப்பும் கசகசாவும் ஊற போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டு வரலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு 4 லவங்கு, பட்டை, கஸ்தூரி மேத்தி, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து ஒரு குழி கரண்டி ஊற்றி தாளிச்சிக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் போட்டு நல்லா ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்களையும் இதில் போட்டுடலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னுட்டுன்னு இல்லை, அது அதோடவே கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போது இஞ்சி பூண்டு 2 ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக, ஒரு 1/2 டீஸ்பூன் வரும். அது ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் இது வாசனை போக வதக்கி விட்டுறோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம வீட்டு மிளகாத்தூள் எப்படி காரம் இருக்குதோ அதுக்கேற்றாப்புல நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பின்ன 1.5 ஸ்பூனு தனியாத்தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம எல்லாம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சி வச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டோம். தேங்காய், கசகசா, ஒரு 2 முந்திரி பருப்பும், பின்ன சோம்பு, பட்டை, லவங்க, ஏலக்காய், தேங்காய், தக்காளி, 2 பொரிக்கடலை கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா போடலாம், வேண்டானாக்கா விட்டுறலாம். அது ஆப்ஷன் தான். கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும்னுட்டு இது எல்லாமே போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வந்தோன்னா நம்ம காய்களை போட்டு இந்த மசாலாலேயே அதை வேக விட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இறக்கிக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் வந்து அந்த காலிஃப்ளவரில் கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கோம், கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டியூ வித் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டியூ வந்து நம்ம எல்லாத்தோடும் சாப்பிட்லாம். ரவை இட்லி, தோசை, ப்ளஸ் நான், பூரி, சப்பாத்தி எல்லாத்தோடும் மேட்ச் ஆகும். ரொம்ப நாளாக போடலை, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிங்க, ஸோ போட்டிருக்கேன். இது ஆல் டு ஆல் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.